காவேரி மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு, என்ன காவேரி வீட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல மாமி வந்துட்டு துணி காய வச்சிருந்ததை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா விஜய் போயிட்டு, ஏன் மாமி உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், என்ன வீட்ல ஏதாவது விசேஷமா, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாமாப்பா விஜய், நீ பக்கத்துலயே இருந்து உனக்கு இன்னும் விஷயம் என்னங்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா மாமி இவங்க எங்க சொல்றாங்க, நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கே. அதுதான் அந்த சின்ன பொண்ணு இருக்கிறாள், பேர் கூட என்னமோ நர்மதா, அவ தான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாமா அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கரமா சந்தோஷமாயிடுது. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம வந்து அவளுக்கு மாமா முறை, கண்டிப்பா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதே, சரி நம்ம தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு, தாத்தா இந்த மாதிரி நர்மதா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாமா. அப்படியாப்பா விஜய், நீ வந்து மாமா முறை வருது, அதனால இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயும் அதை கேட்டுட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சாரதா வந்து குமரன் கிட்ட, ஏன்பா தம்பி, அப்பா இருந்திருந்தா நல்லா கிராண்டா பண்ணிருப்பாரு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வீட்லயே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லும் போது குமரன் இருந்துகிட்டு, அதனால என்னங்க அத்தை, நம்ம பண்ணிடலாம், ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பசுபதி உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு எல்லாத்துக்குமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இந்த ஃபங்க்ஷனால விஜயும் காவேரியும் ஒன்னும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண சத்யா, சித்ரா, மகா, சசிகலா அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.